அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போதை இல்லாத ஊழல் இல்லாத தமிழகம். ஸோ இந்த சப்ஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது அதற்கான அறிகுறி தெரிகிறது. திரு விஜய் அவர்களுடைய அரசு சத்தமில்லாமல் சில நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. எவெல்லாம் ஊழல் பண்ணானோ அத்தனை பேருடைய லிஸ்ட்டும் தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை மந்திரிகளும், ஊழல் பண்ண மந்திரிகள் அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போக ரெடியாக இருக்காங்க. சரிங்களா? போதை கலாச்சாரம், இதுக்கு முன்னாடி எத்தனையோ அரசுகள்லாம் தமிழகத்தை ஆண்டிருக்காங்க. ஆனால் இந்த கஞ்சா குடிக்கி அடிமையாக்குனது சென்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். சரிங்களா? அப்போது அதுக்கு முன்னாடியெல்லாம் கூட அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே, முன்னாடிலாம் ரோட்டில் குடிச்சிக்கிட்டு நடந்தானா போலீஸ் 2 தட்டுவாங்க. டேய், என்னையா குடிச்சிட்டு ரோட்டு பக்கம் வந்துக்கிட்டு இருக்க, இப்போ ஒழுங்கா வீட்டுக்கு போன்னு சொல்லி பற்றி விடுவாங்க. ஆனால் இப்போ எப்படி காலம் மாறி போச்சு தெரியுமா? குடிகாரங்க எதிர்க்க வந்தால் போலீஸ் பயப்படக்கூடிய நிலைமை வந்துருச்சு. போலீஸ் கூட போய் வம்புக்கு சண்டை இழுத்து போலீஸ் அடிக்கிறான் வைக்கிறான். ஆனால் போலீஸால் ஒன்றும் செய்ய முடியல. சரி, இதை திரு உதயநிதி, எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் சட்டசபையில் ஆளும் தாவேக அரசு மேலே படிப்படியாக அப்படியே குற்றச்சாட்டுகள் அடுக்கிறார். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு காரணமாக தான் திமுக காரன் தான். ஆட்சிக்கு கெட்ட பேர் வரணும்னு சொல்லி ஒவ்வொரு பெரிய பெரிய குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய அந்த ஃபீஸ் கரியரை பூரா பிடுங்க வைக்கிறான் திமுக காரன். பிடுங்க வச்சுட்டு கரண்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லி மக்களை போராட வைக்கிறதும் திமுக காரங்க தான். ஊழல் அதிகாரிகளை கையில் வச்சுருக்காங்க. இன்னமும் அந்த அதிகாரிகளுக்கும் சரி, முன்னாள் திமுக எம்எல்ஏக்கள், அமைச்சர்களுக்கும் சரி, இன்னமும் திமுக ஆட்சி தான் நடக்குதுன்னே நினைப்பு அவங்களுக்கு. அதனாலே குற்றங்களை தைரியமாகவே செய்கிறாங்க. இதையெல்லாம் சரியான மிகப்பெரிய துப்பறியும் டீமை வச்சு இவங்களை தவறுகளை பண்ண வச்சு மாட்டிடணும். ஏன்னா இப்போ நேரடியாக தப்பு பண்ணுவான். ஏன்னா திமுக காரன் எப்பயுமே ஆட்சியில் இல்லாதப்ப நேரடியாகவே தப்பு பண்ணுவேன். அப்போ அதை வாட்ச் பண்ணி அவங்கள முட்டி தட்டணும். இப்போ இன்னொன்று என்ன தெரியுமா? சரி, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, உங்கள் நண்பர் ஜாபர் சாதிக் அகில சர்வதேச போதை தடுப்பு காவல் இன்டர்நேஷனல் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட 2500 கோடி அந்த ஒரு கப்பலில் மட்டும் பிடிச்சாங்க. அது யாரான்னு விசாரித்தா, தமிழ்நாட்டில் உலக மேப்பில் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஜாபர் சாதிக் அப்படிங்கிறவன் சிக்கிறான். அதுக்கு தலைவன் இவன் தான் சொல்லி கைது பண்ணுறாரு. அப்போ என்னடானா, சரி, அன்னைக்கு ஒரு நாள் சிக்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவன் எவ்வளோ கடத்தியிருப்பான், உலகம் முறை எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க இந்த ஆட்சி அதிகாரத்தை வச்சு அவனுக்கு ஒரு பதவி வேற. அயலக தமிழர்களுக்கு இவர் பெரிய இவர் அரசாங்க சார்பில் ஒரு தலைவராக. அப்போ அவன் பாருங்க, இந்த ரெட் ஜெயின் மூவிஸுக்கு இப்படி பூரா பினாமி பேர்களில் படத்தை வாங்க விற்க சினிமா துறையில் வேறு யாருமே தலையெடுக்க விடாமல் பண்ணாங்க. எவ்வளவோ நல்ல திறமைசாலிகள் வாழ்ந்த
பாரதி ராஜா, பாக்கியராஜ்னு அவங்கவுங்க சுதந்திரமாக அவங்கவுங்க திறமையை காட்டி கொண்டிருந்த சினிமா துறையில் இவங்க என்னைக்கு காலடி வச்சாங்களோ, திமுக அண்டு விசிகா குரூப் எப்போ வந்து காலடி வச்சாங்களோ, திரைப்படத்துறை மண்ணோடு மண்ணாக போச்சு, அழிஞ்சு போச்சு. இப்போ நல்ல கருத்துக்கள் எதுவுமே வர்றதே இல்லை. பூரா வன்முறை, சாதிய மோதல், இதைத்தான் படமாக்குறாங்க. எவன் பொண்டாட்டி எப்படி வந்து கடத்திட்டு போகலாம், கள்ளக்காதல் பண்ணுறது எப்படி, புருஷன் இருக்கிறப்பே மனைவியோடு எப்படி தொடர்பு வைக்கலாம், இவங்க பண்ணுற படம். இவங்க பற்றி அப்படி தானே இருக்கும். அதாவது ஈனப்பையை பற்றி அப்படி தானே படம் எடுக்க சொல்லும். அன்னைக்கு இருந்த பாரதி ராஜா, பாக்கியராஜ், பாலச்சந்தர், பெரிய பெரிய டைரக்டர்களாக வாழ்ந்த இந்த தமிழ் சினிமாவில் இப்போ இருக்கிற இவங்க பாருங்கள், யார் வேணாலும் யாரோடையும் போகலாம், வைக்கலாம். ஏன்னா அதை வந்து இந்த சமூகம் அனுமதிக்கிற மாதிரி கொண்டு வராங்க. செருப்பை கழட்டி அடிக்காமல் இவங்களை வந்து எப்படி மற்ற சமுதாய மக்கள்லாம் விட்டு வைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ திரைப்படத்துறையை கட்டுப்பாட்டுகள் வச்சுக்கிட்டாங்க. எல்லாம் அந்த போதை மருந்து விட்டு வந்த காசில் அவன் டைரக்டர் அமீருங்கிறவனுக்கு அதில் கன்ஃபார்மாக தொடர்பு நல்லாவே இருக்குது. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, மனுஷனுக்கு ஆண்களுக்கு அவசரம்னா ஆட்டுக்குட்டி கூட உறவு உண்டா உங்களுக்கு என்னங்கிறான். இவங்களுக்கு ஆட்டுக்குட்டினாலும் ஒன்று தான், அக்கா தங்கச்சினாலும் ஒன்று தான். மனுஷன்னா ஒரு ஒழுக்கம் வேண்டாமா, ஒரு மரபு இல்லையா? ஆனால் இவங்க சட்டசபையில் ஏன் நீங்கள் மரபை கடைப்பிடிக்கலை? அது எப்படி நீங்கள் தேசிய கீதத்தை 2 தடவை பாடலாம்? நாட்டுப்பற்று மிக்க பாட்டை எத்தனை தடவை பாடினா? ஆனால் நீ வந்து உனக்கு மட்டும் வந்தால் வந்து அது வந்து ரத்தம், மத்தாளுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? ஆட்டுக்குட்டியோட ஆண் உறவு வச்சா என்னன்ற? ஏன் உங்கள் அம்மா கூட போய் வைக்க வேண்டியதானே? நீ உங்கள் ஆத்தா கூட உங்கள் அக்கா கூட போய் வை. ஏண்டா டைரக்டர் அமீர் அவன்லாம் வந்து, அதாவது அவங்கெல்லாம் இந்த போதை மருந்து கலாச்சாரத்தில் அரெஸ்டாக கூடியவங்க தான். ஆனால் அப்போ திமுக ஆட்சி இருந்ததுனால அவங்கள காப்பாற்றிட்டாங்க. அப்போ பாருங்கள், குற்றம் பூரா பண்ணுறது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் தாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாங்க. திராவிட கட்சிகள்னாலே அது வந்து பெரிய குற்றம்தான். குற்றங்களை வந்து குற்றவாளிகளை பாதுகாக்கிற கட்சியாக இருக்குது. இது வரைக்கும் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் நடு ரோட்டில் போலீஸ் அடித்தாங்க, ரோட்டில் வெட்டினாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி காலேஜுக்கு ஸ்கூல் பசங்க முதல் கொண்டு கஞ்சா விற்றாங்க. தொடர்புலாம் அப்படியே பார்த்தா அந்த 2-3 லேயர் இருக்கும் இல்லையா, ஒருத்தன் விற்பான், ஒருத்தன் சரை கொண்டாந்து கொடுப்பேன், அவனுக்கெல்லாம் இப்படியெல்லாம் பார்த்தா கடைசியில் பார்த்தா இந்த ஜாபர் சாது. அந்த வரிசையில் பார்த்தா அமைச்சர்களுக்கு பங்கு, எம்எல்ஏக்கு பங்கு, ஊரெல்லாம் சாராயம், கள்ளச்சாராயம். எங்கெங்கே திறக்கணுமோ டாஸ்மாக் கிடையாது, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ திறக்கணுமோ திறையா பூரா போதைக்கு அடிமையாகி அங்கங்கே விழுந்து கிடக்கட்டும். எவனும் உருப்படியாக படிக்க வேண்டாம். அவனுக்கு யாரை உதாரணமாக கட்டுறாங்க தெரியுமா? அந்த ஒரு கேடுகட்ட லியோனின்னு ஒருத்தனை போய் தமிழக பாடநூலுக்கு தலைவராக அவன் பாருங்க, பெரியாரையும் காமராஜர், அதாவது கர்ம வீரர் காமராஜரை பாடத்திட்டத்திலேருந்து எடுத்துட்டு, அதே போல் நம்ம முன்னோர்கள் உலகம் போற்றும் தமிழ் மன்னர்கள் பற்றியெல்லாம் படிக்கக்கூடாது நம்ம பிள்ளைகள்லாம். நம்ம பிள்ளைய படிக்கிறவரை அந்த கள்ளக்காதலி வேலைக்காரியோட தொடர்பு வைக்கிறது எப்படி, அடுத்த ஒரு மனைவியோட எப்படி மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும்பாங்கல்ல, அடுத்த மண்டாட்டிகிட்ட போயிட்டு வந்துட்டு மாற்றான் தோட்டத்து மல்லிகை சூப்பர் அப்படின்னா அண்ணாதுரை. இவங்களை பற்றி தான் படிக்கணும். பெரியார் 90 வயசில் கல்யாணம் பண்ணுறேன், அவனை பற்றி படிக்கிற பிள்ளைங்க எப்படிங்க வருவாங்க சொல்லுங்கள்? ஒரு நல்ல பாரதிதாசனை சொல்லி கொடுத்தியா, இல்லாட்டா சுதந்திர போராட்டத்தை அதில் போராட்டத்தில் ஈடுபட்ட இப்போ படிப்படியான அந்த தியாகிகள் கப்பலொட்டை தமிழனா வந்து பாடத்திட்டத்திலேருந்து எடுத்தாங்க. எவ்வளவு மன்னர்கள், உலகம் போற்று மன்னர்கள், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அப்படி கடாரம் கொண்டான், எத்தனையோ நாடுகளை வென்று வந்தான் தமிழன். அவனை பற்றி படித்தாலங்க தமிழனுக்கு ஒரு வீரம் இருக்கும். நீ வந்து இப்படி இப்போ இந்த திருட்டு காதல், கள்ளக்காதல், போதைக்கு அடிமையான பாடத்திட்டத்தையே கொண்டாந்து வச்சேன்னா அப்போ வளர்கிற பிள்ளைகளுக்கு என்ன?
ஸ்கூல் பிள்ளைகளில் அதுலேயும் பொம்பளை பிள்ளைகளை குடிக்க வச்சது வந்து இவங்க தாங்க, திராவிட கட்சிக்காரங்க தாங்க. திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு சரியான முடிவெடுத்து போதை இல்லாத தமிழகம் உருவாக வேண்டும் என்று அந்த ஒரு இதில் கையெழுத்துப்பட்டார், உத்தரவில். தமிழ்நாட்டில் போதை என்பது இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இது எவ்வளோ பெரிய நல்ல முடிவுங்க. இதெல்லாம் வந்து இவங்க எடுத்துருந்தாங்கன்னா 60 வருஷம் ஆண்டு தமிழகத்தை குட்டிச்சவராக்குறது தானே மிச்சமாக இருக்குது. இவங்க சொல்லிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது சாதனை? 5.5 லட்சம் கோடியாக இருந்ததை வந்து 13,18,00,000 கோடி ஆக்குனானே. மக்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு அறிவுங்கிறதே இல்லையா? எத்தனை பேர் பொங்கி எழுந்து நடுநிலைவாதிகளாக எவ்வளவோ வீடியோ போடலாம். என்னையை விட யூடியூப்பில் ஏற்கனவே நிறைய பேசியிருக்காங்க. அவங்கள விட வந்து இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்ச நண்பர்களாக இருக்க தான் செய்வாங்க. வீடியோவில் போட்டு கிளின்னு கிழிச்சா தானங்க அவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ தான் மக்களை சென்றடையும். இவங்க பண்ண ஊழல் அவ்வளோ ஊழல் இருக்குங்க. ஆனால் இவங்க பாருங்கள், தாவேக்கா அரசை மிரட்டுறாங்க, விஜய் மிரட்டுறாங்க. எங்கள் கூட இருந்த கூட்டணி கட்சி ஆட்சியில் நீ இருக்கன்ற அவங்கெல்லாம் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனாலும் அப்படி சொன்னால் அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்களான்னு பார்த்தீங்களா? அப்போ அவங்க கூட்டுக்கலவணியை தான். ஏய், நான் உங்கள் கூட இல்லைப்பா, திமுகலேருந்து நாங்கள் விளையிட்டோம்னு சொல்லலாம்ல. காங்கிரஸாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இந்த இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்லணும்ல, சொல்லலை. அப்போ இதிலேருந்து பார்த்தா அப்போ அவங்களுக்கும் திமுகவுக்கும் இன்னமும் அந்த கூட்டணி இருக்கத்தான் செய்யுது. அதனால் விஜய் அவர்கள் ஒரு சரியான முடிவு எடுத்தாருங்க. சூப்பர். ஏடிஎம்கேலேருந்து ஒரு 6 பேரை தூக்கிட்டார். இனி வந்து பார்த்தா இவங்க தேவையே இல்லை. ஏன்னா 234 அந்த 6 பேரை கழிச்சிட்டிங்கன்னா இருக்கிறதுல வந்து உங்களுக்கு இந்த படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க தேவையே இல்லை. இந்த கூட்டணி, இந்த கள்ளக்காதல் கூட்டணி, திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சிகள் தேவையில்லை. அவங்க ஆதரவு இவருக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா சட்டசபையினுடைய மொத்த எம்எல்ஏ கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற எம்எல்ஏக்களில் தான் இவங்களுக்கு தேவை. ஸோ இவருக்கு 107 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவரோட சேர்த்து 108. ஸோ அதனால் இதை வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க. இவங்க வந்து போதையை பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்னங்க இருக்குது? போதையை பூரா, அதாவது கடவுள் மாதிரி துணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் வந்து போதையை பரப்பி விட்டுட்டு இன்றைக்கி அதுக்கு மூல காரணமும் இவங்க தான். ஆனால் இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது. கன்னிமொழிக்கெல்லாம் தமிழக மக்கள் மூஞ்சில் முழிக்கிறக்கா கொஞ்சமாக துப்பு இருக்கா? அவர்கிட்ட வந்து போனவராக கேட்குறாங்க பேட்டியில், ஏங்க டாஸ்மாகை வந்து நீங்கள் ஒழிப்போம் மூடுவோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்களே, நீங்கள் எத்தனை கடையை மூடிருக்கீங்க சரிங்களா? ஏன் வந்து டாஸ்மாகை நீங்கள் மூடலைன்னு கேட்டால் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைங்க அப்படின்னா. அவள் தானே வந்து சொன்னான், விதவைகள் அதிகமாக வாழக்கூடிய மாநிலம் தமிழ்நாடாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த டாஸ்மாகை திமுக ஆட்சி வந்தால் முதல்ல ஒழிப்பது தாங்க எங்கள் இலக்குன்னு சொன்னால. ஆனால் இப்போ அப்படியே வசதியாக மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவள் கொடுக்குற பேட்டியை பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைங்க. நாங்கள் அப்படி சொன்னோமா? சொல்லலை. இல்லை, ஏன் சொல்லாமல் இந்த இப்போ வந்து விஜய் வந்து மூணாரில் ஒரு 800 கடையை மூணார். யாரும் சொன்னாங்களா அவருக்கு? ஸோ இதுக்கு தான் வந்து கடவுள் தூதனாக அவர் வந்திருக்கார். அதாவது போதை எங்கே பார்த்தாலும் போதை. ஏன்னா அப்போத்தான் இவங்க ஊழல் பண்ண முடியும். யார்? இந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கூட்டுக்களவாணிகள். இப்போ மாற்றுறது அரசியல்வாதி மட்டும் மாற்றினா அதை யாருமே ஒத்துக்கிட முடியாதுங்க. திரு விஜய் அவர்கள் சென்ற ஆட்சியில் அனைத்து திட்டங்களுக்கும் யாரெல்லாம் அதிகாரிகளாக இருந்தாங்களோ கிட்டத்தட்ட ஒரு 5 நிலை அதிகாரி வரைக்கும் பிடிங்க. யார் உயர் அதிகாரி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருப்பான்ல, அதிலிருந்து அவனுடைய டெசிக்னேஷன் படி கீழே இப்போ ஒரு ஆணையர்னு இருக்கான்னா உதவி ஆணையர் இருப்பாங்க, இணை ஆணையர் இருப்பாங்க, இப்படியெல்லாம் இருப்பாங்கல்ல. அப்போ அவங்கள பூராமே நீங்கள் என்ன செய்யணும், அந்த திட்டத்தோடு இணைத்த அந்த அமைச்சர் அப்படி மொத்தத்தில் பிடிச்ச மாட்டுங்க. அனைத்து ஆதாரங்களையும் எடுங்க. அண்ணாமலை இருந்திருந்தால் அதான் செய்வார். ஏன்னா அவர்கிட்ட அனைத்து ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அவர் வந்து இனிமேல் தான் புதுசாக ஆதாரம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. முடிந்தால் எப்படி ஃபாரின்லாம் எதிர்க்கட்சி தலைவர்கள்ட்டையும் சில இதெல்லாம் கலந்துடுவாங்க. டக்குன்னு அண்ணாமலை அவங்க வீட்டுக்கு நேரடியாக போய் என்ன சார் உங்கள்கிட்ட என்னென்னலாம் ஆதாரம் இருக்குது,
போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாரு. கேட்காத வரைக்கும் எப்படி கொடுப்பாங்க? நீங்கள் போய் கேட்கணும். கேட்டு அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி ஆதாரத்தோடு வந்து நீங்கள் இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? அரெஸ்ட் பண்ணால் இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னா, எந்த கோர்ட்டுமே எங்களை தண்டிக்காதுன்னு ஒரு தைரியம் வந்து தமிழக அரசியல்வாதிகளுக்கு இருக்குங்க. அதனால் முடிந்த வரை நீங்கள் நீதிபதிகளை வந்து இப்போ இருக்கிற நீதிபதி வேறு மாநிலத்துக்கு கூட மாற்ற முடிஞ்சால் மாற்றி விட்ருங்க. புதுசாக வந்து கொண்டு வாங்க. நீங்கள் வந்து புதிய நீதிபதிகள் தான், அவனுக்கு தான் தெரியும் என்னடா இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், ஏன் வந்து இவங்க எப்படி இவ்வளோ தூரத்துக்கு வந்து பெரிய உத்தம மாதிரி எப்படி வாதாடுறான், அப்போ அவன் உஷாராக இருப்பான். ஸோ அதனால் அந்த கேஸில் உள்ள நீதிபதிகளை மாற்றுங்க. நீதிபதிகள் நம்பத்தன்மையோடு இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு நீதிபதியுமே நம்பத்தன்மை இல்லை. ஒரு 10% நீதிபதிகளும் கொஞ்சம் பரவாயில்லாமல் உண்மை நிலவரப்படி அவங்க சரியாக ஆராய்ஞ்சு தீர்ப்பு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஊழலற்ற தமிழகம் நோக்கி பயணம் செய்யும் விஜய் அரசை பாராட்டுவோம். இன்னமும் மந்திரிகள் உத்வேகமாக வந்து பணி செய்யணும். ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறேன், இந்த அதிகாரிகளை என்னதாங்க பண்ணுறாங்க? இப்போ பிடி அரசகுமார் திமுகக்காரன், அவன் பாருங்கள், அப்படி பாருங்களேன், ஒரு 100 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்கேன், அந்த பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி வாங்கி தர்றேன். அதே போல் இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து 10th வரைக்கும் தான் இருக்குது, தரம் உயர்த்தணும், 12th வரைக்கும் கொண்டு வரணும். அப்படின்னாலும் அவன், அதாவது மையம் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு பவர் இருக்கும், அப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. திராவிட கட்சியில் நேரடியாக இல்லாமல் எல்லாருமே நேராக முதல்வர்கிட்ட போய் லஞ்சம் கொடுத்து வாங்கிட முடியாது. அப்போ அதுக்கு வந்து இந்த இது சம்மந்தப்பட்டு நீ அவரை போய் பாரு. இப்போ பிடி அரசகுமார்னு ஒருத்தனுக்கு அந்த பவரை கொடுக்குறான். என்ன, அவன் தமிழக வாழ்முறை கட்சி மாதிரி அவன் ஒரு ஆள். ஆனால் அவனுக்கு அவன் திமுகவில் தன்னுடைய கட்சி இணைச்சதுனால அப்போ அவனுக்கு இந்த ஸ்கூலுக்கு அனுமதி வாங்குறதால இவன் பொறுப்பு. அப்போ அவனுக்கும் அன்பில் மகேஷுக்கும் தொடர்பு இல்லாமையா இருக்குது. அப்போ நீங்கள் அவனை பிடிக்கிறீங்க, அன்பில் மகேஷ் ஏன் விடுறீங்க? இப்போ நீங்கள் அரசகுமார்ட்ட அடின்னு அடித்து அவன்கிட்ட வாக்குமூலம் வாங்கினீங்கன்னு வைங்களேன், அவன் சொல்ல கையை காட்ட போகிறது அன்பில் மகேஷ் தான். அன்பில் மகேஷ் அடின்னு அடித்து நீங்கள் வாக்குமூலம் வாங்கினீங்கன்னா அவன் கையை காட்ட போகிறது முக ஸ்டாலின் தான் காட்டுறான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் லீக் இருக்கும். இதில் ஒருத்தர் மாட்டுவான், கடைசியாக இருக்கிற மாற்றான், மேலே இருக்கிறவன் தப்பிக்கிறான்னு, அது என்னங்க, அது முறையே இல்லை. அப்போ நீங்கள் அத்தனை வரைக்குமே அதுக்கு வந்து நீங்கள் வாக்குமூலம் தான் வாங்கணும். நேரடியாக வீடியோவில் பதிஞ்சு அவங்க எங்கிட்ட தப்ப முடியாமல் இல்லைங்க நான் சொல்லவே இல்லைன்றான். நீங்கள் வந்து வெறும் ஆடியோவில் மட்டும் வாக்குமூலம் வாங்கினீங்கன்னா அதை இந்த போலீஸ்காரங்க செய்வாங்க. வீடியோ எடுக்க முடியாமையாக இருக்குது. எத்தனை பேர் கையில் செல்லு இருக்குது, எல்லாருக்கும் ஆதாரம் இருக்குது. ஏன் 2 பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு போய் மிதிக்க வேண்டியதானே? போய் வீடியோ எடுத்து நீங்கள் வந்து அவனை பேட்டி கேட்டிங்கன்னா சொல்லுவேன் இந்த மாதிரி. அப்போ அந்த அரசகுமாருங்கிறவன் 5 ஆண்டுகளில் பத்திரிக்கையில் வந்தது 100 கோடி, ஆனால் அவன் அடித்து பல ஆயிரம் கோடி இருக்கும். பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி, புதிய பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி கொடுக்கறது, சிபிஎஸ்சிலேருந்து இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து பெரிய காலேஜ் வரைக்கும் வந்து அனுமதி கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட தான் போக வேண்டியிருக்கு. அந்த பள்ளி, தனியார் பள்ளி கூட்டமைப்பில் இருந்து அந்த தலைவர், தமிழக அளவில் இருப்பாங்க இல்லையா, அந்த தலைவர், அந்த செயலாளர்லாம் கொடுக்குற பேட்டியெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். பணம் கொடு, பணம் 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 பணம்னு எங்களை நச்சு எடுப்பாங்க. ஏதாவது ஒரு சின்னதுக்கு போனாலே உடனே பணம் வேணும். உடனே இந்த மந்திரி மீட்டிங் நடக்குது, உங்கள் ஸ்கூல் பஸ்ஸு ஒரு 10 பஸ்ஸை அனுப்பி விடுங்க. ஏண்டா நீங்களெல்லாம் எப்படிங்க வந்து தமிழக மக்கள் சகித்து கொண்டிருக்கிறார்கள்? 10 பஸ் அனுப்பு, சரிங்க, அதுக்கு நீங்கள் பெட்ரோலாவது போட்டுக்கோங்க. இல்லை ஃபுல் பண்ணி அனுப்பு. அதே போல் ஸ்கூல் ஒரு மந்திரி ப்ரோக்ராம் அங்கே நடக்குதுன்னா பள்ளிக்கூடத்து அப்படி அந்த சுபத்தில் பூரா விளம்பரத்தை வரைகிறது. யார் இவங்களை கேட்க முடியுன்ற மாதிரி ஒரு தைரியத்தில் என்னமோ இவங்களுக்கு தமிழ்நாடே பட்டா கொடுத்த மாதிரி என்ன எழுதுறது. அனுமதி கேட்குறது இல்லை. சரி, அனுமதி கேட்டாலும் சரி, அந்த ஃபங்க்ஷன் முடியவும் நாங்கள் உங்களுக்கு திரும்ப எப்பயும் போல் இருந்த மாதிரி நாங்கள் பெயிண்ட் அடித்து கொடுத்துறோன்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் முடியும் யாரோன்ட்டு போயிடுவேன். ஃபோன் பண்ணி சொன்னால் இல்லைங்க அது நீங்கள் உங்கள் செலவுலேயே அடிச்சுக்குங்க, அது கூட செய்ய மாட்டிங்களா அப்படின்னு ஒரு மிரட்டல் முடிஞ்சு. இப்படியே மிரட்டி என்னத்தை சாதிக்க போகிறாங்க? இவங்க சுதந்திரமாக இருக்கிறதா இங்கே சாபக்கேடு. தமிழ்நாட்டுக்கு பெரிய சாபக்கேடு இப்படி ஆளுங்க சுதந்திரமாக இருக்கிறத.
பிடி அரசகுமார் எட்டாப்புலேருந்து 10ஆம் பார்க்குறதுக்கு 6ல், அதாவது 5ஆம் வகுப்பு வரை இருக்கிற தொடக்கப்பள்ளியை வந்து உயர்நிலைப் பள்ளியாக மாற்றுறது, உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக மாற்றுறது, தரம் உயர்த்துறது. அப்புறம் வந்து கல்லூரிகள், அந்த ஸ்கூல் காலேஜ் இவங்களுக்கெல்லாம் வந்து கட்டடங்கள் கட்டுறது அப்படின்னா அன்பில் மகேஷும் பிடி அரசகுமாருக்கும் தொடர், மிகப்பெரிய தொடர். கல்விக்காக பல்லாயிரம் கோடி வந்து தமிழகம் அரசு ஒதுக்குது. இதில் அரசு பள்ளி நிலைமைகளை போய் பாருங்கள். பூரா கட்டடம் புதுசாக கட்டடம் கட்டினாங்கன்னா அப்படியே கூரையெல்லாம் பேர்ந்து விழுந்து பிள்ளை மேலே. ஏண்டா உங்கள் வீடாக இருந்தால் அப்படி கட்டுவீங்களா? உங்கள் வீடாக இருந்தால் அப்படி கட்டுவோம். உங்கள் வீடை எவ்வளோ இதாக கட்டுற? அப்போ பொதுமக்கள் அவங்க பிள்ளைகளுடைய உயிர்னா அவங்களுக்கு லேசாடா? ஏன்னா சின்ன பிள்ளைய, பச்சை பிள்ளைய ஒரு தடவைலாம் டிவியில் காட்டுறாங்க, அப்படியே கூரை பேர்ந்து விழுது. பிள்ளைய பாவம் படிச்சுக்கிட்டு 2 பிள்ளைய மேலே விழுந்து தலையெல்லாம் காயம், ரத்தம் வடிக்குது. அந்த ரத்தத்துக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்டா. அப்படியா? எவ்வளவு தான் நீங்கள் வந்து துரோகம் பண்ணியிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு? 5.5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கீங்க. என்னடா செஞ்சா நீங்கள்? என்னதான் செஞ்ச? எதுக்குடா நீ அந்த 5.5 லட்சம் கோடியை வாங்கி செலவழிச்சிருக்கீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். இப்போ உள்ள அரசு நேர்மையான அரசுனா இதுக்கெல்லாம் பதில் கேட்டு தான் ஆகணும். சும்மா மயிலே இறங்கப்படுனா கண்டிப்பாக வந்து போடவே கூடாது. அப்போ நீங்கள் வந்து ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும், அடிக்கிற மாட்டை அடித்து தான் என்ன செய்யணும், கறக்கணும். அதனால் நிறைய உங்களுக்கு பணிகள் நிறைய வச்சுட்டு போயிருக்காங்க திரு முதல்வர் விஜய் அவர்களே. போதையில்லாத தமிழகத்தை கொண்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய உடன்பிறப்புகளான பெண்கள் விஜயண்ணான்னு சொல்லும்போதெல்லாம் அப்படியே மனசு உருகுது. பரவாயில்ல, வந்து எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. அவங்களுடைய தாலி இந்த டாஸ்மாகினால் போகலாமா? அல்லது அவங்க பிள்ளைகள் கஞ்சா குடித்து ஒன்றத்துக்கு லாய்க்கில்லாமல் போகலாமா? அறிவார்ந்த தமிழகம், தமிழர்கள் வந்து அறிவார்ந்த தமிழர்கள். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அப்படி தமிழ் பாடங்களெல்லாம் எடுத்தாங்கன்னா அப்படி ஒரு அழகான தமிழ் வந்து கேட்க அப்படி பேச இனிமையான மொழி. அந்த மொழியையும் அழித்து பஸ்ஸுகளில் பூரா தமிழ்நாடு போக்குவரத்து கழகம்னு இருந்தால் தமிழ்நாடை தூக்குறான்னா அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான், ப்ராடு, எவ்வளோ பெரிய ப்ராடாக இருப்பான் பார்த்துங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படி போடுறாள். அவங்களுக்கு என்னங்க தயக்கம்? அப்போ தமிழ்நாடுன்ற பேரே அழிக்கணுன்ற அளவுக்கு இருக்காங்கன்னா அப்போ இவங்க எவ்வளவு தமிழகத்துக்கு விரோதிகள்னு பார்த்துங்க திமுகக்காரங்க. அப்போ இப்படிப்பட்டவங்களை சும்மா விடலாமா? அப்போ இப்போ இருக்கிற அரசுக்கு தான் அதோடைய பொறுப்பு எல்லாமே இருக்குது. அமைச்சர்கள்லேருந்து எம்எல்ஏக்கள்லேருந்து சும்மா பம்பரமாக இருக்கணுங்க. நேர்மையான அதிகாரிகளை கூட வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிற அதிகாரி பூரா ப்ராடு. நீங்கள் அவங்க கொடுக்குற எந்த ஸ்டாட்டிஸ்டிக்கையும் நம்பாதீங்க. நல்ல ஒரு தெளிவான அதிகாரிகளை கையில் வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு விசாரணை பண்ணுங்க. ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறேன், உங்களுக்கு கீழே துறையில் இருக்கிற அதிகாரி, உயர் அதிகாரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அதை முழுதாக நம்பவே நம்பாதீங்க. தூக்கி அவன் கிழிச்சு போட்டுங்க. முன்னாடி கிழிச்சு போட்டு நீங்கள் ஒரு ரிப்போர்ட் எடுங்க. அவன் அதில் ஏதாவது தவறு பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனை உடனடி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. அவன் என்ன பெரிய அதிகாரி மயிருண்டு. அப்போ உங்களை பூரா ஏமாத்துறதுக்கு பார்ப்பாங்க இந்த அதிகாரி பூரா. ஒரு வேலையும் பார்க்க விடாமல் சார் எல்லாம் செஞ்சுட்டோம் சார், செஞ்சுட்டோம் அப்படின்பாங்க. சும்மா அப்படியே பமாத்து கட்டுறதுக்கு. ஆஸ்பத்திரிகளில் அவ்வளோ ஊழல் நடக்குது. டாக்டர் யாருமே சீட்டுக்கு வர்றதில்லை. ஏன்னா டாக்டர்கிட்ட பூரா இவங்க வந்து போஸ்டிங் போடுறது பல லட்சக்கணக்கான ரூபாய், 20 லட்சம் 40 லட்சம்னு வாங்கி போஸ்டிங் போட்டிருக்கான். அப்போ அவன் வந்து தனியார், அவன் சொந்தமாக ஆஸ்பத்திரி வச்சுட்டு இங்கே வரமாட்டான். கேட்டால் நம்ம தான் மந்திரிக்கு ரூபா கொடுத்தோம்ல அப்படின்றான். அப்போ அந்த பழைய மந்திரி யார்? அந்த ரூபா வாங்கினது யார்? நான் தெரியாமையா இருக்கீங்க எல்லாருக்கும்? அந்த சார் தானே. அப்போ அந்த சாரை பிடிச்சி துவையில் நீங்கள் அவன் சொத்துக்களை பூரா பறிமுதல் பண்ணுங்க சார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து 2வதுலாம் ஆக்ஷன் எடுங்க. ஆனால் கோர்ட்டுக்கு போக முன்னாடி, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பறிமுதல் பண்ணுற மாதிரி சில சட்டங்களை போட்டு கேள்வியே வேண்டாம். இந்த என்ஐஏ இவங்களாம் வந்து பாருங்கள், தானாக வந்து குற்றவாளி குற்றமான தூக்கி போயிடுறாங்களா, அது மாதிரி யாரும் உங்களை இடைஞ்சல் பண்ணாத அளவுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்குங்க. உங்களுக்கு மெஜாரிட்டி வந்தப்பையும் அதை செய்யுங்க. செஞ்சு இவங்களை வந்து எந்த காலத்தில் தப்பவே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா
நீங்கள் விரும்பக்கூடிய அந்த போதை இல்லாத தமிழகம், உங்களுடைய தங்கைமார்களுடைய கணவர்கள் காப்பாற்றப்படுவாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் அவன் கஞ்சாவுக்கும் பொம்பளை பிள்ளையெல்லாம் குடிக்க வைக்கிறாங்க இல்லையா, வகுப்பறையிலே குடிக்குதுங்க, காட்டுக்குள்ளே போய் குடிக்குதுங்க, கஞ்சா குடிக்கிறாங்க. இப்படி நாங்கள் பார்த்ததே இல்லையே. இப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை. இது வேறு எந்த மாநிலத்திலையுமே இருக்காதுங்க. இந்த மாதிரி ஆம்பளை வேணால் குடிப்பாங்க, ஆனால் பொம்பளையில் குடிக்க வச்சவங்க தமிழ்நாடு தாங்க. ஏன்னா அறிவு கெட்டவங்களுக்கு அவங்கள போய் தலைமையில் போய் உட்கார வச்சா அப்புறம் அப்படி தானே இருப்பாங்க. ஒரு நல்லா படித்தவன் மந்திரியாக இருக்கான், படித்தவன் உயர் அதிகாரியாக இருக்கான், படித்தவன் நல்ல இதில் இருக்கான்னா அவன் இப்படிலாம் செய்வாங்களா? பூரா இடஒதுக்கீடு மயிர் ஒதுக்கீடுன்ட்டு போட்டு அதுலேயே 30 மார்க் எடுத்தவனும் 90 மார்க் எடுத்தவனும் ஒன்றாயா? என்னையா கொஞ்சம் கூட ஒரு அறிவு வேணாமா? அதுக்குன்னு ஒரு இது வேண்டாமா? கஷ்டப்பட்டு படித்து 90 மார்க் எடுத்திருக்கானே, அவனுக்கு மதிப்பு கொடுக்காம இவன் என்னங்க அதுக்கு இந்த ஜாதின்ற பொறிகளை அதெல்லாம் செய்யலாமா? தப்பு. இன்றைக்கி எல்லா ஜாதியும் தான் முன்னேறி இருக்கான். அதனால் இனிமேல் அந்த இடஒதுக்கீடு பற்றி பேசலாம், எவன் பேசுனாலும் போயா நாங்கள் செய்கிறதான் செய்வோம் அப்படின்னு நீங்கள் எடுக்கணும். இப்போ பாருங்கள், நீங்கள் அந்த வெங்கடரமணா ரெட்டியை நீங்கள் டெல்லி பிரதிநிதியாக போட்டதுக்கு இங்கே இருக்கிற, ஏன்னா அது முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமைங்க. அவர் பார்த்து யாரை வேணாலும் நியமிக்கலாம். முதலமைச்சருடைய உரிமையில் தலையிடுறதுக்கு இவங்க யார்? சொல்லி வச்ச மாதிரி அந்த பாருங்கள் தேமுதிக பிரேமலதா, வைகோ, இவங்களுக்கு என்னங்க ஆச்சு? யார்? அந்த தகரட்டப்பா வீரமணி, எச்சச்சோறு வீரமணி, இவங்க யாரையும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். இப்போ வெங்கடரமணா ரெட்டிக்கு இருக்குது அப்படின்னா, ஏன் அவர் தமிழ்நாட்டுக்காக பேசுனாருன்னா அப்போ அன்னைக்கு நீ என்ன தூக்க மாட்டிடுவ? நீ அவர் அங்கே இவர் அது யாருக்கு சாதகமாக பேச, இது எதுக்கு நீ உனக்குன்னு அது அவர் பார்த்துக்குவாரியா? விஜய் பார்த்துக்குவார். அவர் விஜய் என்ன நினைக்கிறாரோ அதைத்தானே அவர் சொல்லுவார், டெல்லி பிரதிநிதி. இதில் போய் முதலமைச்சர் உரிமையில் போய் தலையிடுறது, மொழி பிரச்சனையில் போய் சும்மா தேவையில்லாமல் இன்னும் தமிழை வளர்க்குறவங்க. இப்போ இவங்க நினச்சா ஊருக்கு 10 தமிழ் மன்றங்களை வளர்க்கலாம்ல, போடலாம்ல. யாராலும் ஃப்ரீயாக படிங்க. கவிதை கட்டுரைன்னு எவ்வளவோ ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், தமிழ் அறிஞர்கள் எவ்வளவோ இருக்காங்க. ஏன் இந்த எதிர்கட்சியாக இருக்கிறவங்க எத்தனை கோடி கொள்ளையடிச்சா? நீ உண்மையிலே நல்லது செய்ய நினச்சேன்னா, தமிழை வளர்க்க நினச்சேன்னா ஊருக்கு தமிழை இலவசமாக சும்மா திருக்குறள்லேருந்து அப்படியே அனைத்து வெண்பாக்கள், சிந்தாமணி, மணிமேகலைன்னு பழைய புராணங்களை எல்லாம் எடுத்து விட்டு மக்களை நல்லா படிக்க வைய. அப்படி அறிவாளியாக்கிறத விட்டுவிட்டு ஊருக்கு சந்து டாஸ்மாக திறந்து போதையும் ஸ்கூல் முன்னாடி என்ன சொல்கிறேன், காலேஜ் பசங்களாம் முதல் எடுத்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் பத்தலாம் அவங்களுக்கு அந்த அரிப்படங்களை. அப்போ ஜாபர் சாதிக்க இன்னும் வியாபாரம் அதிகமாகணும், இன்னும் நீங்கள் ஸ்கூல் பசங்களுக்கு வெல்லுங்கன்னு சொல்லி ஸ்கூல் பசங்க முதற்கொண்டு கஞ்சா அடிக்கிறாங்க. வாத்தியார், அரசு பள்ளி வாத்தியாருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத மாதிரி மாணவங்க அப்புறம் போதையில் யாரையும் கண்டிக்க முடியல, அடிக்க முடியல. அப்போ இந்த மாதிரிலாம் தமிழக கலாச்சாரத்தை மிக சீர்கெட வச்சு தமிழ் சமுதாயத்தை அழிக்கணும்னு எவ்வளோ எப்படி இந்த ராஜபக்சே இலங்கையில் தமிழர்கள் மீது வர்றவனெல்லாம் சுட்டு தள்ளு 10 லட்சம் பேரை காலி பண்ணாங்கல்ல, உயிரோடு கொண்டாங்க. அவங்களோட போய் இவங்க கூட்டின்னு வச்சாங்களே, காங்கிரஸ் சொன்னாங்கன்னு சொல்லி மக்களை பூரா கொன்று ஒரு உயிர், ராஜீவ்காந்தி உயிர் போனதுக்கு அந்த எவன் சுட்டானா அவனை மட்டும் தானே கொல்லணும். அப்படியே கத்திக்கு கத்தி, வெட்டுக்கு வெட்டு அப்படின்னா அவனை மட்டும்தானே நீ கொண்டிருக்கணும். 10 லட்சம் அப்பாவி தமிழர்கள் என்ன பண்ணாங்க? இதில் இவங்க பூரா பெரிய தியாகிக மாதிரி சீமா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திருமா, அவங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டால் ராஜபக்சேவை வைகிறது, அவன் வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டுட்டு வர்றது, இதெல்லாம் கேவலப்படுத்தி தமிழ்நாட்டையே கெடுத்து தமிழர் என்ற அடையாளமே இருக்கக்கூடாதுங்கிறக்காக அனைத்து விஷயங்களும் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமான மணல், மலைகள் இத்தனையும் காலி பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம சந்ததியினர் இன்னும் ஒரு 2-3 தலைமுறைக்கு உள்ள சந்ததியினருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மழையை பார்க்க முடியாது. அப்போ இந்த மாதிரிலாம் இருந்தால் இப்படி ஆட்சி நமக்கு தேவையா? ஏதோ ஒரு புண்ணியத்தில் கடவுளுடைய விருப்பம், இவங்களை வெட்டி எறியணுங்கிறது கடவுளுடைய விருப்பம். அது இப்போ நிறைவேறியிருக்கு.
அதுபோக வந்து இப்போ தான் வந்து ஒரு ஒரு புள்ளி தெரியுது. நம்பிக்கை தமிழகம் கொஞ்சம் மாற்றம் அடையும், நல்ல மாற்றத்திற்கு வரும் என்று புள்ளி தெரிகிறது. ஸோ அதனால் விஜய் அவர்களுக்கு இன்னும் நிறைய பணிகள் இருக்குது. நான் அனைத்து பொதுநல விரும்பிகளையும், நடுநிலையாளர்களையும், இளைஞர்களையும் கேட்டுக்கொள்வது, உங்களுக்கு தெரிந்த திமுக ஊழலெல்லாம் நீங்கள் வந்து என்ன செய்யணும், நீங்கள் பேட்டி எடுத்து யூடியூப்லேயும், வாட்ஸ்அப்லேயும், இன்ஸ்டாகிராம்லேயும், ஃபேஸ்புக்லேயும் போட்டு நாரடிங்க. ஏன்னா அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க மேலே போலீஸ் நடவடிக்கை எடுக்க தயங்கும். ஏன்னா நேற்று முந்தா நாள் போராட்டத்திலே பார்த்தோம். அவன் எவ்வளவு இன்னும் அவங்க ஆட்சி இப்போ நடக்கிற மாதிரி ஒரு சாதாரண கட்சி கிளைச் செயலாளர், ஏய் எங்களை எதுக்கே தொடுற நீயே, போலீஸு பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, என்னையே தொடுற நீ சர்வெண்ட், நீ வேலைக்காரன்றான். அப்போ 4 வப்பு வச்சு அவன் வந்து பேசுவானா? அவன் அந்நேரமே வேட்டியில் கலட்டி விட்டு ரோட்டில் அடின்னு அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறவன் கொஞ்சம் பயப்படுவான். ஆனால் அந்த பாவம் அந்த போலீஸ் வந்து திமுக ஆட்சி தான் நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சமாதானம், சார் வாங்க சார், ஏன் சார் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாங்க. எவ்வளோ காலி தண்ணி வரல அப்படின்ட்டு மக்கள் காலி குடங்கள் எடுத்து போராடுறாங்க. தண்ணீர் குடிநீர் வழங்கல் துறை யார்? நகராட்சி, இவங்க தானே கொடுக்கணும். அப்போ அப்படி போராட்டம் பண்ணால் ஐயோ போச்சு மக்கள் ரோட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு யார்? அந்த அதிகாரிகள் தானே வந்து பேசணும். ஆனால் போலீஸ் வந்து முன்னாடி நிற்குது. ஏன்? போலீஸுக்கும் குடிநீர் வழங்குறதுக்கு என்னங்க இருக்குது? அவங்க அமைதியாக தான் போராடுறாங்க. அவங்க ஒன்றும் அப்படி ஒன்றும் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் பண்ணலை. போலீஸ் வந்தால் அவங்க மக்கள் வந்து வேறு ஏதாவது கோபத்தில் வந்து வேறு ஏதாவது உடச்சிடக்கூடாது அப்படின்னு தான் பாதுகாப்பாக தான் அங்கிட்ட நிற்கணுமே தவிர யார் வந்து பேசணும்? அந்த துறை அதிகாரி தானே வந்து பேசணும். எங்கேயாவது இந்த நானும் ஒரு 20 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேங்க, போலீஸ் தாங்க வந்து பேசி நீங்கள் போங்க கலைஞ்சு போங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த அதிகாரிகள் வந்து பேசுனதே ரேராக 1-2 இடங்கள்ல தான் அப்படி வந்து அந்த அதிகாரி வந்து பேசுகிறாங்க. இது தவறு. என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த அதிகாரி தாங்க வந்து பேசணும். மக்கள்கிட்ட வந்து பேசணும். மக்களை சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லாத அந்த கோழைகள் வர்றதே இல்லை. போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மக்கள் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க சார், நீங்கள் கூட்டத்தை கழிச்சு விட்ருங்க, நாங்கள் பண்ணி விட்றோம் அப்படின்ட்டு. ஏன் மக்கள்கிட்ட வந்து நீ மன்னிப்பு கேட்டு, ஆமாங்க நாங்கள் செஞ்ச தப்பு தாங்க, நாங்கள் உங்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு போக நாங்கள் தண்ணி விட்றோம் சொல்லணுமா வேணாமா? பூரா மக்கள் பணத்தெலாம் சம்பளம் வாங்குறீங்க எல்லோரும். ஸோ அதனால் அதிகாரிகளும் சரி, அமைச்சர்களும் சரி, முதல்வரும் சரி, அனைவருமே மக்கள் பணத்திலிருந்து சம்பளம் வாங்குறீங்க. மக்கள் தானே எஜமானர்கள். இப்போ தான் வந்து விஜய் அவர்கள் ஒரு ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அதாவது போதையில்லா தமிழகம் வர வேண்டும் என்று ஒரு ஆணையிட்டிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. அதே போல் ஊழலற்ற தமிழகத்தையும் உருவாக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் மத்திய அரசோடு இணைந்திருக்க வேண்டும். உங்கள்கிட்ட வருமான வரித்துறை இருக்குது, அவங்ககிட்ட அமலாக்கத்துறை இருக்குது, சிபிஐ இருக்குது. நீங்கள் அனைத்து விதமான உதவிகளையும் வாங்கி ஆதாரத்தோட, அதே நேரத்தில் அந்த கேஸ் யார் எந்த நீதிபதின்னு பாருங்கள். அவர் இதுக்கு முன்னாடி அவரை ஜட்ஜ் பண்ணுங்கள். அவர் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை கேஸ் அட்டன் பண்ணி அவர் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காரு. சும்மா வந்து உடனே ஊழல்வாதி நீதிபதிகிட்ட போய் அந்த கேஸ் போச்சுன்னா என்ன ஆகும்? அவனுக்கு அது வாய்ப்பாக போயிடும். ஆஹா 5000 கோடி ஊழல் பண்ண ஒருத்தன் வந்திருக்கான், நம்மகிட்ட சிக்கிட்டான்டா, நம்ம இவன்கிட்ட இருந்து ஒரு 1000 கோடி வாங்கிக்கலாம்னு அவன் நினச்சிட்டான். அப்போ நீதி வந்து கிடைக்காது பொதுமக்களுக்கு. அந்த அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நீதி என்ன அப்படின்னா, ஊழல் பண்ணவன் ஜெயிலுக்கு போகணும், அவன் குடும்பமே ஜெயிலுக்கு போகணும். அவன் கொள்ளையடித்த அத்தனை சொத்துக்களையும் பறிமுதல் பண்ணி கவர்மெண்ட்டு எடுத்துருச்சுன்னு ஒரு செய்தி வந்தால், எப்படி சிங்கப்பூரில் லீவ் ஆன் கியூ ஊழலையும் இந்த இதையும் ஒழிச்சு நாடை வந்து ஒரு அதாவது நல்லவன் சர்வாதிகாரியாக இருக்கலாம். நல்லவன் சர்வாதிகாரன்னா ரொம்ப நல்லது. சர்வாதிகாரி ஊழல் சர்வாதிகாரியை சொல்லலை, நல்லவன் சர்வாதிகாரி ஆனால் அந்த நாட்டுக்கு நல்லது. ஸோ அதனால் நீங்கள் பொதுமக்கள் விஷயத்தில் ஜனநாயகவாதியாகவும், ஊழல் பண்ணுறவங்க, தவறு பண்ணுறவங்க, தப்பு பண்ணுறவங்களுக்கு சர்வாதிகாரியாகவும் நடந்து அத்தனை வயலையும் பிடிச்சு உள்ளே போட்டு
அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. அந்த அது அந்த அந்த ஃபார்முலாவை கையில் எடுத்துக்கங்க. உங்கள்கிட்ட எல்லா உண்மையும் கைக்கிடுவான். சரியா? அதனால் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வளரணுங்க. ரொம்ப நம்பிக்கை இருக்குது தமிழக மக்களுக்கு. இப்போ வந்து உங்கள் மேல் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இன்னும் இருக்க அந்த இதில் இருக்கக்கூடிய நல்ல எம்எல்ஏக்கள், திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவனுக்கு வந்து அவனை நம்ம கட்சி காப்பாற்றுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அந்த நம்பிக்கையை நீங்கள் உடைக்கணும். உடைக்காமல் திமுகவில் இருக்கிற எம்எல்ஏ எவனும் வரமாட்டாங்க. நீங்கள் அதில் இருக்கிற ஒரு 10 பேரை தூக்கி துவைச்சி எடுத்து உள்ளே போடுங்க. அதனால சொல்கிறேன், நீங்கள் வீட்டு ஏனுங்க ஒரு சாதாரண ஒரு யூடியூபர் வீட்டுக்கு நைட்டு போகிறீங்க. என்ன இவங்க பல கோடி அடிச்சுட்டு அவன் பாட்டில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள நிம்மதியாக தூங்க விடலாமா? அப்போ நீங்கள் தொவன்னு துவைச்சி ஒரு 10 பேரை தூக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எம்எல்ஏலாம் பயந்துருவான். ஆஹா, இப்போது இனிமேல் வந்து நம்மளை கட்சி காப்பாற்றாதுன்ற நினப்பு அவனுக்கு வரணும். வந்துச்சுன்னா அப்படியே மொத்தமாக சாஞ்சிடுவாங்க உங்கள் பக்கம். அதனால் தமிழகத்தில் விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல. அவர் உண்மையிலே பேசாட்டாலுங்க நல்ல அருமையான ஒரு முதலமைச்சரை நாங்கள் இன்னும் பார்க்கணும். இன்னும் உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம். அதான் நீங்கள் படிப்படியாக செய்கிறீங்க. ஸோ நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் அனைத்து விதமான ஊழல்வாதிகளையும் அமைச்சர்களையும் எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் தள்ளுங்க. ஊழல் அதிகாரிகளையும் ஜெயிலில் தள்ளுங்க. எந்த அதிகாரிகளையுமே நான் இது வரைக்கும் அவங்கள தண்டித்தது நம்ம பார்த்ததே இல்லை. இந்த சும்மா வந்து சஸ்பெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தண்டனையா? நான் கேட்குறேன், சஸ்பெண்டுங்கிற சொல்கிறதெல்லாம் ஒரு தண்டனையா? உடனடியாக பணி நீக்கம், சொத்து பறிமுதல், இந்த 2 வேணும். ஊழல் பண்ணிட்டான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கோர்ட்டுக்கே போவேனாங்க. அவனை வந்து பணி நீக்கம், வேலையை நீக்கிருங்க, சொத்து புறம் பிடிங்கிருங்க, அவனை தெருவில் விட்டுருங்க. அப்போ அவன் உணர்வான். ஸோ அதை மட்டும் நீங்கள் செய்யணும். திரு விஜய் அவர்களே, சட்டத்தை வந்து நீங்கள் திருத்தி அல்லது புதிய சட்ட மசோதா கொண்டாந்து இப்போ நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஆளுநர் உடனே சம்மதிப்பார். மத்திய அரசுடன் இணக்கமாக நடந்து குற்றவாளிகளை கைது செய்து போதையில்லாத தமிழகத்தையும் ஊழல் இல்லாத நிர்வாகத்தையும் நீங்கள் தொடர்ந்து நடத்தி வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.